ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டிட் குக்கிங்கில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பீட்ரூட்டில் இருக்கிற இலைகளை வச்சு நம்ம எப்படி பொரியல் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெயை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக பொரியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது ஸ்பைசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன். இது நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். இதில் நம்ம பீட்ரூட்டை சேர்க்க போகிறது இல்லை, பீட்ரூட்டோட இலைகளையும் அதோட தண்டை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதை நல்லா 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு அதில் மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் ஏன் வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் கேலரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது லோ கேலரி தான் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது நம்ம சயின்டிஃபிக்கலாக இது வெயிட் லாஸ்க்கு அப்படின்றது இல்லை, பட் கேலரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எய்டாக இருக்கும், நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் நல்லா 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை நான் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இதில் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, இதிலேருந்தே நிறைய தண்ணி விட்டு வரும். இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கேலரிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கீரையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இப்படியேவும் சமைக்கலாம், இல்லை இது கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அந்த மாதிரி ஊற வச்சு இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5-7 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அது நல்லா குக் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை நான் மூடி வைக்க போகிறதில்ல, இதை திறந்து வச்சு நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் இதை நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் எண்ணெயில். ஸோ அவ்வளோதான், தண்ணியெல்லாம் நல்லா வத்தியாச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சூடான சாதத்தோட ரசத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நிறைய பேர் இந்த இலையை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வெயிட் லாஸ் ரெசிபீஸ் நான் சேனலில் போட போகிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஐடியாஸ், ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ அண்ட் பாய்.